நார்மலாக நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, காய்கள் விரும்பி சாப்பிட்டாலும் ஒரு சில காய்கள் விரும்ப மாட்டாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த கோவக்காயும். ஸோ கோவக்காய் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரையாக பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைசஸாக வந்து அப்படியே டேரெக்டாக போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். இது வந்து நான் சட்னி தாங்க செய்ய போகிறேன். இந்த கோவக்காயை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களும் வந்து அதில் காய் போட்டிருக்காங்கன்னே வந்து தெரியாத அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கும் உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் பூண்டு வந்து சேர்த்துக்கணுங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இஞ்சி வேணுன்னா கூட நம்ம ரெண்டுமே வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் கூட ஆட் பண்ணால் நம்மளுடைய விருப்பம்தான். ஸோ வந்து நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து புளியும் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அந்த வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து கோவக்காய் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த கோவக்காயோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட், அதோடய ஃப்ளேவர் வந்து தெரியாத அளவுக்கு இருக்குங்க. ஸோ கலரும் சேஞ்ச் ஆகணும். அந்த கோவக்காய் வந்து லைட்டாக வெந்த போலையும் இருக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. நல்லா கொரன்னு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், கொஞ்சம் போல் உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு தாளிப்பையும் ரெடி பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா செம்ம சூப்பர் டேஸ்டியான இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனான கோவக்காய் சட்னி நம்ம குயிக்காக ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கோவக்காய் போட்டிருக்காங்கன்றதே வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.